இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து சமீப காலமாக முதல்வர் விஜய் அவர்களும் சரி, தாவேக்கா கட்சி சார்ந்தும் கட்சியினரையும் சரி, ஒரு விதமாக அவர் வந்து நக்கல் நாயண்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு எல்லா மீட்டிங்ஸ்லையுமே. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு சில வாரங்களாகவே நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து லைட்டாக சீண்டிகிட்டு இருக்கிறாங்க. விர்ச்சுவல் வாரிசுமே சேர்த்து தான் சீண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டையுமே இன்றைக்கி வந்து வந்திருக்க அசோக் அவர்கள் வந்து கேட்க போகிறோம். முதல்ல வந்து விஜய் பிரபாகரன் வந்து தளபதி விஜய் அவர்களையும் சரி, தாவேக்கா கட்சியினரையும் சரி நக்கல் நையாண்டியா சில டைமில் ஒருமையிலும் பேசுகிறாரு. வாடா போட அந்த மாதிரிலாம் போன மீட்டிங்கில் பேசியிருந்தாரு. இப்போ லாஸ்ட் மீட்டிங் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு முன் உதாரணம் எடுத்துக்காட்டு, நாங்கள் தான் உங்களோட சீனியர் அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன? இல்லை, அதாவது விஜய் பிரபாகரன் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து அப்பாவோட கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாலுமே நடப்பு அரசியல் என்னன்றதை அவர் புரிஞ்சுன்னு பேசணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் போன மேடையில் வந்து ஓடுறாடேன்றாரு. இப்போது அதாவது அப்பா பேரை கெடுக்க வந்த பிள்ளைங்கன்னு பல பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அதில் வந்து அந்த பேரை கூட சீக்கிரத்தில் வந்து விஜய் பிரபாகரன் எடுத்துருவார். ஏன்னா ஒரு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வரை வந்து ஓடுறாடேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலம் கட்ட செயல். இது போய் சேர்ந்த இடம். அந்த மாதிரி திமுக கூட சேரவ தான் இவங்களுக்கு வந்து திமுக பேசுகிற மொழி எல்லாமே இவங்களுக்கு வருது. அதனால தான் வந்து ஒரு கேவலம் கட்டு தரம் கட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போட்ட பாதையில் தான் வந்து நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்கன்னு. நீங்கள் போட்ட பாதையில் நீங்கள் வந்து 29 எம்எல்ஏ இருந்து நீங்கள் வெறும் ஒரு எம்எல்ஏ. ஏன்னா உங்கள் அம்மா எடுத்த முடிவு, நீங்கள் எடுத்த முடிவு, உங்கள் கட்சி எடுத்த முடிவுனால தான். அதுவும் திமுகன்ற கட்சி வந்து தேமுதிகவை என்ன மாதிரி அழிச்சுது, என்ன மாதிரி வேலை செஞ்சது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஊடகத்தை வச்சு, வடிவேலு அவர்களை வச்சு, அவங்க அப்பா விஜயகாந்த் அவர்களை என்ன மாதிரி கீழ்த்தரமாக பேச வச்சாங்கன்றது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கட்சியில் போய் சேர்ந்து கூட்டணி வச்சு இப்படி தரம் கட்டத்தனமாக நீங்கள் பேசுகிறீங்களே விஜய் பிரபாகரன் அவர்களே, இதெல்லாம் வந்து உங்கள் வயசுக்கு நடக்குமா? அதாவது வயசுக்கு மீறின பேச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பேச்சு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை விட பல மடங்கு பேச தெரியும் எங்களுக்கு. ஆனால் உங்கள் அப்பா ஒரு முகத்துக்காக அந்த கலைஞர் அந்த மனிதர் வந்து பார்த்தீங்களா, மறைந்தாலும் ஊர் சொல்லும் ஒரு மிகப்பெரும் தலைவர் அவரை வந்து நாங்கள் என்றைக்குமே நேசிக்கிறோம். அந்த முகத்துக்காக தான் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு நாங்கள் கடந்து போகிறோம். எங்களை வந்து நீங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி சீண்டி வந்து எங்களை பேச வைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கான அழகே கிடையாதுன்னு தான் என்னோட கருத்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு மக்கள் ரசிகர் கூட்டம் இருக்காங்க, ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவர் நேசிக்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவரை நேசிக்கிறவங்களையுமே விஜயகாந்த் அவர்களை ஹேட் பண்ணுற விதமாக, அவங்க கட்சி ஹேட் பண்ணுற விதமாக அவர் வந்து மாற்றிட்டு இருக்கிறார். வந்து தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்குலாம் மரியாதை இருந்துச்சு. ஆமாம், இப்போ இவர் பேசுகிறனாலே நமக்கு வந்து அந்த மரியாதை வந்து ரொம்ப 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 கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இதை மாற்றிக்கிட்டா பிரச்சனை இல்லை மாற்ற மாட்டோம், இப்படியே தான் நாங்கள் வந்து முதல்வர் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்போம், தாவேக்காவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இல்லை, அவங்க கொஞ்சம் விசுவாசமாக இருக்காங்க. அந்த திமுகவோட கூட்டணிக்கு வந்து அந்த கட்சி கொஞ்சம் விசுவாசமாக இருக்குது தேமுதிக. அதனால் வந்து விஜய் பிரபாகரோட பேசுகிறாரு. உங்கள் விசுவாசம்னா அது உங்களோட வச்சுக்கோங்க, சரிங்களா? அண்ணா அறிவாலயத்தில் போய்ட்டு உங்கள் விசுவாசத்தை வச்சுக்கோங்க. பொதுவெளியில் வந்து எங்கள் தளபதியை வந்து எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரோட அண்ணன் விஜய் அவர்களையும் சரி, எங்கள் முதல்வரும் சரி, நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் பதிலடிகள் வந்து பலமாக தான் இருக்கும். இல்லை, விசுவாசத்தை தாண்டி நீங்கள் ஒரு தனி கட்சி அவங்க. ஸோ உங்கள் கட்சி சார்பாக தான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு கட்சிக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும்போது நீங்கள் அதை கீழே இறங்கி லோ பெல்ட்டில் இப்படி பேசும்போது இங்கே பதிலுக்குமே அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களை சாடி வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு தான் அவர் வேறு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேட்டியில் என்ன வந்து இந்த மாதிரி டிவிக்கில் தான் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க விஜய் பிரபாகரன் அவர்களே, தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சியெலாம் இருக்காங்க, சரிங்களா? யாருமே வந்து விர்ச்சுவல் வாரிசு வந்து வேறுனே போயிட்டு விமர்சனம் பண்ணுறதோ கேள்வி கேட்குறதோ பதிலடி கொடுறதோ கிடையாது. நீங்கள் சீன்னா நாங்கள் கண்டிப்பாக சீண்டுவோம். அந்த பதிலடி தான் உங்களுக்கு திரும்ப தருது. இதில் இப்போ இவர் ஒரு பக்கம் இருந்தாலுமே புதுசாக ஒரு கரப்பாம்பூச்சி ஒன்று உள்ள வந்துருக்கு. கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம், இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பல விஷயங்கள், ஸ்கூல்ஸு மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணி நாங்கள் வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டாக வந்து பூம் ஆயிருக்கு. லாஸ்ட்டு 5 வருஷமோ இல்லை லாஸ்ட் 5 வருஷமோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? அது எனக்கு கேட்க தோணுது. இந்தியாவில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, உலகத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, பல இடங்களில் பல விஷயங்கள் இன்னும் சரி படுத்தப்பட வேண்டிய இருக்குது. ஸோ அப்போலாம் திடீர்னு இப்போ என்ன அவருக்கு தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம் புரியல. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நார்த் சைடு மாதிரி நினச்சிட்டாரு தமிழோட அரசியல் களம். தமிழ்நாடோட அரசியலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசியல். பல தேசிய கட்சிகள்லாம் வந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும், இங்கே வந்து ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்குக்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் மண்ணை கவிட்டு இன்றைக்கி போனவங்களாம் உண்டு. அதனால் நீங்கள் கல அரசியல் என்ன, இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் என்ன,
தமிழ்நாடு அரசியல் மக்கள் என்ன அரசியல் விரும்புகிறாங்கிறத தெரிஞ்சுக்கின்னு எங்கள் தளபதியை பற்றி இங்கே வந்து ஒரு 10 நாள் நீங்கள் தங்கி இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து தளபதி அவர்கள் நேசிக்கிறாங்க, தளபதி அவர்கள் என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, என்ன மாதிரி அரசு திட்டங்கள்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணாது உங்கள் விருப்பம். இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எங்களோட விர்ச்சுவல் வாரிசு வந்து பதிலடி கொடுத்து நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து சிஜிபி வந்து ஒரு சோஷியல் மீடியா தான் வளர்ந்தாங்க பெரிய லெவலில். அதை ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு போய் ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக ஏன் அவங்களும் ஒரு மடங்கு பெரிய லெவலில் நம்ம சைடு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தவங்க வருகிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து சவுத் சைடு குறிப்பாக தமிழ்நாட்டில் உங்களால் போட்டியே போட முடியாது. நீங்கள் வந்து நார்த்தில் வேணால் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். சவுத்தில் சிஜிபியோட டபுள் மடங்கு டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு பெரிய ஆள். ஸோ வந்து எங்களுக்கு கிட்ட நீங்கள் மோதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மோதுங்க, தப்பு இல்லை. அதே சமயம் மக்களுக்கு நல்லது விதமான கருத்துக்கள், மக்களுக்கு இந்த இடத்துல இது சரி பண்ணணும், இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல அப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபேக்சுவலாக எடுத்து போட்டிங்கன்னா முதல்வர் அவர்களே கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டே சரி பண்ணணும். அது நாங்கள் தவறே சொல்லலாம். மற்ற கவர்மெண்ட் மாதிரி மற்றவங்க மாதிரி அமைதியாக இருந்து போகிற ஆட்கள் கிடையாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சீன்ற விதமாக வன்மமாக ட்ரோலாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சீல் அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா இந்த தமிழக அரசியல் களத்தில் வந்து பல ஆண்டுகளாக இருந்த முதல்வராக இருந்த ஆட்சி செஞ்ச திமுக கிட்ட இப்போ வந்து டிபிகேயோட விர்ச்சுவல் வாரிசு எந்த மாதிரி ஆட்கள்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரட்டும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆண்ட வந்து அதிமுக கிட்டையும் டிவிக்கோட விர்ச்சுவல் வாரிசு எப்படின்னு கேட்டு வரட்டும். இல்லை தளபதி அவர்கள் எப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அப்புறம் என்னன்றது மக்கள் முடிவு சொல்லுவாங்க, எங்கள் விர்ச்சுவல் வாரிசு முடிவு சொல்லுவாங்க. ஒரு இதாக பாயிண்டாக டிவிகேயும் முதல்வர் விஜய் அவர்களையும் எதிர்க்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து அவங்கள நிராகரிக்கிறாங்க. அதான் இப்போ சோஷியல் மீடியாலையும் ஆஃப்லைன்லையுமே தெரிஞ்சுட்டு இருக்கிறது காரணம். ஏன்னா இப்போ 2 பேருமே நீங்கள் வந்து கத்திக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். இதுதான் எங்களோட கோட்பாடு. எங்களோட மெயின் மோட்டிவ் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்கள் தளபதி வந்து சினிமா நடிக்கும் போது சொல்லிட்டாரு, உசுப்பேத்துறங்கிற உண்மையும் கடுப்பேற்றுக்கிட்டையும் கம்முன்னு இருந்தாலே டிபிகே ஆட்சி ஜம்முன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் மக்கள் பணியில் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். ஆமாம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.